அடுத்து இந்த அஷ்டமாதிபதியும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் தான். இந்த அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில தேவையில்லாத தொழில் ரீதியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நீங்க மற்றவர்களை நம்பி சில வேலைகளை ஒப்படைக்கும் போதோ, அந்த வேலைகளை மற்றவர்களுக்காக நீங்க செய்யும் போதோ அதுல ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கும். ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால விரய சனி, அடுத்து அந்த கர்மகாரகன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அந்த அஷ்டமாதிபதியும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில ஏமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய திட்டமிடுதலோட அதிக கவனமும் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முக்கியமான ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காசு விஷயத்துல, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 3 மாதமாக சில இடத்துல நிறைய ஒரு விரயங்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த மேஷராசி என்பர்கள் யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து அது திரும்ப வராம இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் சொல்லி அவர்கள் கிட்ட பணத்தை கொடுத்து நீங்க திரும்ப பெற முடியாம ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்.